Watch full episodes on Jio Hotstar. Hey Baba, guitar வச்சிருக்கிறவரே. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். அம்மா. ஏய் தேங்காங்களா. ஸ்டாப். தயவு செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ப்ளீஸ். என்ன செய்யணும் சீக்கிரம் சொல்லுங்க சார். அவகிட்ட கன் இருக்கு. நீங்க அவனை போய் டார்கெட் பண்ணுங்க. அவனை எப்படியாவது எங்களுக்கு பிடிச்சு கொடுங்க. நீங்க கேட்டீங்களா? கன் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணுங்க. ஒருத்தரையும் விடாதீங்க. என்னது இது? தேங்காய் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க பாருங்க, அவங்க கிட்ட கன் இருக்கு. வாங்க. ஐயோ பா, அது எங்க போச்சு? என்னோட 20 வருஷம் சர்வீஸ்ல சிஎம் சாரோட தேங்காய்லாம் போலீஸ் மேல விழுந்து நான் பார்த்துட்டே இல்லையாப்பா. ஒருவேளை அந்த தேங்காய் நம்மள அட்டாக் பண்ணிட போகுது. ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. ஹலோ டாலி, எப்படி இருக்கா? அந்த டாலி இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். மோட்டோ சார், நீங்க எங்க இருக்கீங்க? நான் தாஜ்மஹாலை சுத்தி பார்க்க வந்திருக்கேன். அப்படியா? அப்படினா நானும் டேய் மோட்டோ. மோட்டோ, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம இருக்கியா? ஹலோ மோட்டோ சார், நீங்க உண்மையிலே நல்ல மனசு படைச்ச ஒரு பெரிய மகான். நான் உங்களை பர்சனலா சந்திச்சு சாரி சொல்ல விரும்புறேன். ஹலோ. ஓ, போன் கட் ஆயிடுச்சு. அடா என்ன பாத்துலோ, கொஞ்ச நேரம் என்ன பேச விட்டுருக்கலாம்லடா. நீ அவ்வளவு அழ வச்சு அனுப்புட. பாவம், அந்த அப்பாவி ரொம்ப துக்கத்துல இருக்காடா. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அடே மோட்டோ, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே இரு. நாங்க போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்பவே வந்துடுறோம். எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலயும் தேடுங்க. யார் நீ? சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நாங்க வேற ஒருத்தர் தேடி வந்தோம். ஓ சாரி மன்னிச்சிடுங்க. ஹலோ. அட மோட்டோ சார் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மோட்டோ சார் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாருன்னு தெரியலையே. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். இப்ப இந்த தாஜ்மஹாலும் மாயமாயிடும். அட இருந்தாலும் எப்படி வந்தாங்க? மோட்டோ சார் ஒரே ஒரு தடவை போன் எடுத்தா போதும். மோட்டோ சார், உங்களை யார் இந்த மாதிரி பண்ணது? இருங்க. மோட்டோ சார், நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன். உங்க மனசு ரொம்ப சுத்தமானது. உங்க கண்ணுல இன்னசென்ஸ் இருக்கு. நீங்க குற்றவாளி கிட்ட போய் குற்றம் செய்யாதன்னு சொன்னா அவர் கண்டிப்பா நிறுத்திடுவாரு. அந்த அளவுக்கு நீங்க நல்லவரு. நிஜமாவா? எங்க யாராவது அந்த ஆளை தடுத்து நிறுத்துங்க. நான் இதோ வந்துடுறேன். எங்க ஊர் அடையாளம் தேட அழிக்க பாக்குறேன். இப்ப நான் உங்களை சும்மா விட போறதில்லை. நீங்களப்பா, நாங்க தான் உங்களை சும்மா விட மாட்டோம். எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்களை ஒரு வழி பண்றதுக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா. எல்லாரும் ஓடுங்கப்பா. மோட்டோ சார், சாரி. என்னாலதான் அந்த குற்றவாளி தப்பிச்சு போயிட்டான். வெரி சாரி. என்ன சாரி பூரி என்னகிட்ட எப்ப பார்த்தாலும் கூப்பிடல கூட வந்து நின்னுக்கிட்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விட்டுறேன். நீ யாரு? நான் ஒரு ரிப்போர்ட்டர். அப்புறம் இந்த ஸ்டோரியை நான் கவர் பண்ண விரும்புறேன். அதனாலதான் உங்க 2 பேரையும் இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வயசான அம்மா அப்பா இருக்காங்க. ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஒரு தம்பி இருக்கான், அவனை நான் படிக்க வைக்கணும். ஒருவேளை இந்த கவர் ஸ்டோரி நான் போடலைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. டேய்
பத்துல இவளையும் கூட கூட்டிட்டு போலாடா. இவ பாடுற வேதனையை என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியலடா பத்துல. அடே மோட்டோ, நீ யாரு வேதனைப்பட்டாலும் உன்னால தாங்க முடியலன்னு சொல்லி ஆரம்பிச்சிடுற உன் வேலையை. இங்க பாருமா, கடைசியா உன்னை வான் பண்றேன். இன்னொரு தடவை இந்த ஏரியாவுல உன்னை நான் பார்க்கவே கூடாது. தேங்க்யூ சார், நீங்க தாஜ்மஹாலை காப்பாத்திட்டீங்க. போலீஸ் ஃபோர்ஸ் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாவே அவரை பிடிச்சிருவாங்க. டோன்ட் வரி. மோட்டு பட்லுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தாஜ்மஹாலை பெரிய அட்டாக்ல இருந்து காப்பாத்தி இருக்காங்க. இந்த நாடு அவங்களுக்கு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கு. பாபா கிட்டார் இன்னும் போலீஸ் கையில பிடிபடல. பாபா கிட்டாரை பிடிக்கிறதுக்கு போலீஸ் எல்லா இடத்துலயும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. மோட்டு பட்லு இந்த மாதிரி பண்ணதுனால டேஞ்சரஸ் டி ரொம்பவே கோவப்பட்டு ஒரு வீடியோ அனுப்பி இருக்காரு. மக்களின் பார்வைக்காக இதோ அந்த வீடியோ. உங்களால் அதை எப்படி காப்பாற்ற முடியும்? இன்னும் எத்தனை நாள் காப்பாற்ற முடியும்? மோட்டோ பட்லு, உங்களால் எங்களை தடுக்கவே முடியாது. சீக்கிரமா டாக்டர் டேங்க ரிலீஸ் பண்ணி 100 கோடி ரூபாய் அப்புறம் பிளேனை ரெடி பண்ணலனா அப்புறம் நாளைக்கு எப்படிப்பட்ட வெடி வெடிக்குன்னா இந்த உலகமே ஆடி போயிடும். 14 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்கு உங்களுக்கு. அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு. ஏதாவது யோசிக்கணுமே. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரு எங்கெல்லாம் வெடி வைக்க போறாருங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மோட்டோ. ஆனா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம கிட்ட தான் எந்த குழுவுமே இல்லையே. நாளைக்கு 20 கண்ட்ரீஸோட லீடர்ஸ் மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு சீக்ரெட் வெப்பன்ஸோட பிரசன்டேஷனை நான் கொடுக்கணும். இப்போ என்னால அவங்க முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னு தெரியல. அச்சோ, பெரிய பெரிய லீடர்லாம் மும்பைக்கு வந்துகிட்டு இருக்காங்களா? எஸ் எஸ் எஸ், மும்பை கேட்வே ஆஃப் இந்தியா பக்கத்துல உலகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் வந்து ஒரு பெரிய மீட்டிங்ல கலந்துக்க போறாங்க. இந்த நேரத்துல நம்ம வீர தீர செயலெல்லாம் அவங்களுக்கு எடுத்து காட்டி பெரிய அவார்டு எல்லாம் வாங்கிடணும் மோட்டோ. அடே பத்துல, நீ சொல்றதெல்லாம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்னமோ வித்தியாசமா நடக்கட்டும். அவரால மும்பைக்கு போய் சேர முடியாது. ஏர்போர்ட்ல இருந்தே ஃபுல் செக்யூரிட்டி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏதாவது பிரைவேட் பிளேன் பறந்தா கூட அவங்கள ஏர்போர்ட்ஸ் பிடிச்சிருவாங்க. அவரு ட்ரெயின்ல கூட போக முடியும். இப்போதைக்கு ஒரு பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. ஆக்ராவில இருந்து மும்பை வரைக்கும் ஒரு ராத்திரி பூரா போய் சேர்ந்துரும். அது இப்ப அந்த ட்ரெயின் ஆன் தி வேல தான் இருக்கும். இங்க பாருங்க சார், மும்பை போலீஸ் கிட்ட அலர்ட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது பிளைட்டை பிடிச்சி அங்க இமிடியேட்டா போயிருங்க. ஆனா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் ஒரு வேலையை பண்ணிட்டு தான் போகணும். நாம எல்லாரும் டாக்டர் ஜெட்கா சாரோட பிளையிங் கார்ல இமிடியேட்டா போகலாம். எங்கெங்க பேசணுமோ எல்லா இடத்துலயும் பேசிட்டு இமிடியேட்டா இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்தா. பாப்பா, இனி இதுதான் உன்னோட வீடு. வாழ்க்கை போறா இனி நீ இங்கதான் இருந்தாகணும். சீக்கிரமா எனக்கு சாப்பிடுற வாய்ப்பை கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியல சார். சீக்கிரம் வாங்க, பசிக்குது. எதுக்கு நீ இவ்வளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? இந்த ஜெயில பார்த்தா உன்னால இங்க இருந்து தப்பிச்சு வெளியே போக முடியும்னு தோணுதா? ஒருவேளை இந்த செவுத்த உடைச்சாலும் உன்னால இந்த ஐலாண்டை விட்டு எப்படி வெளியே போக முடியும்? இது வரைக்கும் 24 மணி நேரத்துக்கு மேல எந்த ஜெயிலையுமே இருந்ததில்ல செட்டில்மேன். அப்படி இருக்கணும்னு நினைச்சா என்னோட விருப்பம் இருந்தா தான் இருப்பேன். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அந்த ஜெயில இருந்தா தான் இருப்பேன். இல்லனா தப்பிச்சு எஸ் ஆயிடுவேன் பிரதர். என்ன பிடிக்கலனா தப்பிச்சு போயிடுவியா? அது எப்படி தப்பிச்சு போவ? நான் உனக்கு எதுக்கு சொல்லணும்? ஒருவேளை என்னையும் உன் கூட வெளியே தப்பிக்க வச்சுனா அப்ப நான் உனக்கு 100 கோடி ரூபாய் தருவேன். என்ன 100 கோடி தருவியா? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஒருவேளை இங்க இருந்து நீ தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் நீ பேசுறபடி 100 கோடி தராம விட்டுட்டா நான் உன்னை எங்க வந்து தேடுறதுடா? சாரி, நான் பண்ற பிசினஸ் வேணா நேர்மை இல்லாம இருக்கலாம், ஆனா நான் நேர்மையா தான் செய்வேன். சொல்லு, சம்மதமா? சம்மதம். அட, இது என்னது? இன்னைக்கு இங்க மும்பை கேட்வே ஆஃப் இந்தியாவுக்கு 20 கண்ட்ரீஸோட லீடர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எதிரில் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் சுப்பு வெப்பனோட பிரசன்டேஷன் பண்ண போறாரு. நான் உள்நாடு மற்றும் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்க எல்லா லீடர்ஸையும் வருக வருக என வரவேற்கிறேன்.
இந்த வாட்டி உங்களால என்ன தடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். கிட்டார வாசிச்சுக்கிட்டு. சீக்கிரம் வா. கைதிங்க தப்பிச்சு போறாங்க பாருங்க. எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. நில்லுங்க. நீங்க 2 பேரும் நில்லுங்க. ஒழுங்கு மரியாதை உங்க கையை தூக்குங்க. என்னையா தூக்குற? வாங்க போகலாம். வாவ், நாட் பேட். அது சரி, நீ எப்படி இவ்வளவு உயரமா குதிச்ச? இதுதான் டாக்டர் ஜட்காவோட கேஜெட் கள்ளக்கால். அட, எனக்கும் சொல்லுப்பா. போடாப்பா, எங்கடா? இந்தடா, உங்க ஆளுகளுக்கு கால் பண்ணி சொல்லு. நீ விடுதலை ஆயிட்டதா சொல்லு சீக்கிரம். பாருங்க பாருங்க, அவங்கள பிடிங்க. அலர்ட் பண்ணுங்க. நில்லுங்க. இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. மோட்டுக்கிட்ட இருந்து எந்த போனும் வரல. பாபா கிட்டாரையும் ஆளை காணுமே. என்ன சார் பண்றது இப்ப? ஏதாவது யோசனை பண்ணணுமே. மோட்டுவோட டிராக்கர். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, மோட்டோவை எப்படி தென்னோன்னு எனக்கு தெரியும்ப்பா. இத பாருங்க, இந்த ரெட் டாட் பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, இதான்ப்பா மோட்டோவோட லொகேஷன். பாருங்கப்பா. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் பாக்கி இருக்கு. நில்லுங்க. நில்லுங்க. டாக்டர் டேங்க் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன? எப்ப? எப்படி? அவர் இதெல்லாம் எதுவுமே சொல்லல. இப்ப இங்க வந்துருவாரு பாருங்க. இப்ப ஃபயர் பண்ணாத. அவர் தான் தப்பிச்சிட்டாருல. அப்புறம் இந்த உலகத்தை பூரா அவருக்கு எதிரியாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. எஸ், நம்ம பிளான் படி டாக்டர் டாங்க வந்து ஜெயில இருந்து தப்பிக்க வச்சு பெரிய பாம் பிளாஸ்ட வந்து நம்ம மோட்டோ தடுத்து நிறுத்திட்டான். இப்ப கூட அந்த கன் அவர்கிட்ட தான் இருக்கு. இப்போதைக்கு மோட்டோ இங்க வந்தாலே போதும். மோட்டோ இங்கதான்ப்பா, எங்கேயோ பக்கத்துல இருக்கோம். மோட்டோ, நீ எங்கப்பா இருக்க? அதோ இருக்காங்க என் ஆளுங்க. சீக்கிரம் போங்க. உயிர் மேல ஆசை இருந்தனா குதிச்சு. அதோ இருக்க பாரு மோட்டோ. டாக்டர் டங்கர், நீங்க இப்ப தப்பிச்சிட்டீங்க. இப்போ உங்க கதை முடிஞ்சது. எங்க தகவல் கொடுமை எல்லா இடத்துக்கும் சரியா போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 10 போலீஸ் படையோட இங்க வரத்தான் போறோம். உங்க தூக்கத்தான் போறோம். உங்களை நான் என்ன பண்றது? நீங்க எல்லா இடத்துக்குமே வந்துடுறீங்க. அடே, மோட்டு 10 தூக்கி அடிக்கிறது கஷ்டமான காரியம் இல்ல. உன்ன மாதிரி ஆளுக்கு முடியாத காரியம். இத நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்டா. நாங்க குதிப்பினார என்ன பண்ணணும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அட, நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ அழிச்ச அந்த பினார நாங்க புதுசா கட்டி கொடுத்துட்டோம்டா. எப்படி? டாக்டர் ஜட்கா சார், அந்த பார்ட்டிகல்ஸ் நிச்சயமா நம்ம மோட்டோவோட துணியில ஒட்டிட்டு இருந்திருக்கணும். உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? மோட்டோ அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, அப்ப குதிப்பினார ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்ப்பா. அட மோட்டு, ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நில்லுப்பா. இந்த வேலை இப்ப முடிஞ்சிரும்பா.
உங்க கதெல்லாம் எப்பவோ முடிஞ்சிருக்கட்டா. ஒருவேளை அந்த டாலி அப்பாவி அப்புறாணி என்கிட்ட வராம இருந்திருந்தா அந்த அப்பாவி பொண்டாலதான் இந்த பாபா கிட்டார் என்கிட்ட இருந்து ரொம்ப நேரம் தப்பிச்சிருந்தா. ஓஹோ, அப்பாவி அப்ராணி டாலி, நீதான் பெரிய அப்ராணி மோட்டோ. பத்துலுக்கு புரிஞ்சிருச்சு, ஆனா உனக்கு தான் இங்க என்ன நடக்குதுன்றது புரியல. டாலி இங்க கூட வந்து சேர்ந்துட்டான், பாக்குறியா? பாரு. இதோ இது நான் தான், டேஞ்சரஸ் டாலி, டேஞ்சரஸ் டி. நீயா? நீ தான் அந்த டேஞ்சரஸ் டியா? நீங்க பாபாவை பின்தொடர்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்க கூடவே இருந்தேன், ஏன்னா இவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக. என்ன? இப்ப என்னோட பஞ்ச பாரு. இங்க பாரு டாலி, நான் பெண்கள் மேல கைய வைக்கிறது கிடையாது. நீ ஓரமா உட்கார்ந்து சண்டைய வேடிக்கை மட்டும் பாரு. நான் டேஞ்சரஸ் டி, டேஞ்சரஸ் டி. என்ன இருந்தாலும் நீ ஒரு பொட்ட புள்ள. மைண்ட் இட். இவனை சுத்தி வளைங்க. வாங்க. ஒருவேளை நீ கைய தூக்குன அங்க இருக்க எல்லா லீடர்ஸையும் அழிச்சிருவேன். வேணாம் வேணாம் வேணாம், அவங்கள ஒன்னும் செஞ்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம், நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். உன்னை நான் விட்டுடுறேன். நட்புனா என்னன்னு தெரியுமா? சூரியனா என்னன்னு தெரியுமா? கண்ணை கொடுங்க கலியவர்தன். அட இவன் யாரு? இது எப்படி இருக்கு? மோட்டோ, நீ சேஃபா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் மோட்டோ. நீ வந்துட்டல பத்லு, இனிமே எனக்கு ஒண்ணுமே ஆகாதுடா. ஒரு வாட்டி இவங்களுக்கு மோட்டு பத்லோட பவர் என்னன்னு நம்ம காட்டியே ஆகணும்டா பத்லு. இன்னொருத்தரை பத்தி சொல்லாம விட்டுட்டா. இவங்க தான்டா டேஞ்சர் டயாபிக் டாலி பாவி அப்புறாணி. ஹாய் பட்லு சார். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆரம்பத்துல இருந்தே உன் மேல எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. வாங்க இங்க வாங்க பாரு டாலி, ஒழுங்கா சொல்ற கேட்டுக்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெண்கள் மேல நான் கைய வைக்க மாட்டேன்னு. அதையும் மீறி நீ என்ன அடிச்சா கூட சரி, நான் உன் மேல கைய வைக்க மாட்டேன். இங்க பாரு டாலி, நீ என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ல டாலி. இன்னொரு முறை நீ என் மேல கைய வைக்க ட்ரை பண்ணி பாரு. ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த ஃபூல் ஆக்கிட்ட. வாங்கிக்க. என்ன ரெண்டு வில்லனும் ஒண்ணாயிட்டாங்க? டேய், என் நண்பன் மேல கை வைக்க பாக்குறீங்க? சேத்தாடி மோட்டோ. என்னோட மண்டை சூடாயிருச்சு. இப்ப நீங்க ஜெயிலுக்கு வாங்க. அங்க உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கிறேனோ வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கடைசியில நீங்க எல்லாரையுமே பிடிச்சிட்டீங்க, அதுவும் மித்த இருந்த 3 ரவுடிங்களையும் சேர்த்து. சோ இதோட இந்த மீட்டிங் முடிவடைந்தது. தேங்க்யூ டாக்டர் ஜெட்கா, தேங்க்யூ மோட்டோ பத்லு. இந்த நாட்டுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க. நான் இந்த நாட்டோட பிரசிடென்ட் கிட்ட பேசுறேன். உங்களுக்கு இந்த நாட்டோட மிக சிறந்த அவார்டை கொடுத்து உங்களை கௌரவப்படுத்தணும்னு. சார், நாங்க 24 மணி நேரமா ஓடி 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 ஓடிக்கிட்டே இருந்தோம் சார். அடுத்து என்ன சார்? வாங்க, ஏதாவது ஒரு நல்ல கடையா போய் சுட சுட ஆவி பறக்க சமோசா சாப்பிடலாம் சார். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.